வணக்கம். டெக் உலகத்துல குறிப்பா இந்தியால இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஓப்பன் ஏஐ ஒரு செம்ம அறிவிப்ப கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஓப்பன் ஏஐயோட பிரீமியம் சர்வீஸ், அதாவது அவங்களோட ரொம்பவே சக்தி வாய்ந்த சாட் ஜிபிடி வெர்ஷனை முழுசா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. இது சாதாரண விஷயமே இல்ல. சரியே, இவ்ளோ பெரிய ஆஃபர் குடுக்குறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இதுல ஏதாச்சும் ஒரு கேட்ச் இருக்கா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். முதல்ல ஓப்பன் ஏஐயோட இந்த பிரம்மாண்டமான ஆஃபர் அப்படின்னா என்ன? என்னதான் நடக்குது? அத பத்தி தெளிவா பார்த்திடலாம். பாருங்க, இந்த அறிவிப்பு ரொம்பவே சிம்பிள். இந்தியால இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்கும் சாட் ஜிபிடி கோவை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா தராங்க. இந்த ஆஃபர் எதுக்குன்னா, பெங்களூர்ல நடக்க போற ஓப்பன் ஏஐயோட முதல் டெவ்டே எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டை ஒட்டி தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி. இந்த ஜிபிடி கோனா அப்படி என்ன ஸ்பெஷல்? ஃப்ரீயா கொடுக்கற அளவுக்கு இதுல என்னதான் இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, நாம சாதாரணமா யூஸ் பண்ற சாட் ஜிபிடியோட ஒரு சூப்பர் சார்ஜ்ட் வெர்ஷன் தான் இந்த சாட் ஜிபிடி கோ. இது ஓப்பன் ஏஐயோட லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஜிபிடி 5 மாடல்லே இயங்குது. அதாவது காசு கட்டி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பிரீமியம் சர்வீஸ் இது. இதுல என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, சாதாரண வெர்ஷனை விட இதுல நிறைய மெசேஜ் அனுப்பலாம், பதில்கள் ராக்கெட் வேகத்துல வரும். நம்ம பேசுறதையும் ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுக்கும். ஆனா இது எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா, போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ்னு எதை வேணாலும் அப்லோட் பண்ணி அத பத்தி கேள்வி கேட்கலாம். இதுதான் நிஜமான கேம் சேஞ்சர். சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஓப்பன் ஏஐ ஏன் குறிப்பா இந்தியாவை டார்கெட் பண்ணணும்? இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன பெரிய பிளான் இருக்கு? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். காரணம் இதுதான். உலக அளவிலேயே சாட் ஜிபிடிக்கு இந்தியா இப்போ 2வது பெரிய மார்க்கெட். அதுவும் சும்மா இல்ல, ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு வர்ற மார்க்கெட். இந்த வளர்ச்சி சாதாரணமானதே இல்ல, இது ஒரு அசுர வளர்ச்சி. இந்த சார்ட்ட பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்தியால அவங்களோட பெய்டு சர்வீஸ ஆரம்பிச்சது ஆகஸ்ட் மாசம். ஆனா அடுத்த மாசம் செப்டம்பருக்குள்ளேயே காசு கட்டி யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை டபுள் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே மாசத்துல 2 மடங்கு வளர்ச்சி. இத பார்த்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? ஓப்பன் ஏஐயோட வைஸ் பிரசிடென்ட் நிக் டர்லி என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருக்கிற நிறைய பேர் இந்த அட்வான்ஸ்ட் ஏஐயை ஈஸியா யூஸ் பண்ணி அதனால பயனடையணும், அதுக்காகத்தான் இந்த ஒரு வருஷம் ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னு சொல்றாரு. இது இந்தியா யூசர்ஸோட ஆர்வத்துக்கு அவங்க கொடுக்கற ஒரு அங்கீகாரம் மாதிரி தான். இந்த ஃப்ரீ ஆஃபரிங்கிறது சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது ஓப்பன் ஏஐயோட ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான். இந்தியால அவங்களோட ஒட்டுமொத்த பிளான் என்ன, அதுல இது எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவா இருக்கு. 3 ஸ்டெப்ஸ் தான். 1, ஃப்ரீயா கொடுத்து எல்லாரையும் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண வைக்கிறது. 2, டெல்லி, பெங்களூரு மாதிரி இடங்கள்ல புது ஆஃபீஸ் திறந்து இந்தியால தங்களோட கால் தடத்தை பதிக்கிறது. 3, நம்ம அரசாங்கத்தோட இந்தியா ஏஐ மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிறது. பாத்தீங்களா, இது வெறும் பிசினஸ் இல்ல, இது ஒரு பெரிய முதலீடு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஓப்பன் ஏஐ என்ன பண்றது? நேரா மக்கள்கிட்ட, அதாவது யூசர்ஸ்ட போறாங்க. ஆனா அவங்களோட போட்டியாளரான ஆந்த்ரோபிக் என்ன பண்றாங்க? அவங்க அரசாங்கத்துக்கிட்ட டாப் லெவல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 2 பேருடைய டார்கெட்டும் இந்தியா தான். ஆனா போற வழிதான் வேற வேற. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம். இந்த விஷயம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இந்த மொத்த விஷயத்திலிருந்தும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்தியா இனிமேல் வெறும் ஒரு மார்க்கெட் கிடையாது. அதாவது பொருளை வாங்குற ஒரு இடம் மட்டும் இல்ல. ஏஐயோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான ஆட்டக்காரரா இந்தியாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் லட்சக்கணக்கான இந்தியர்களோட கைக்கு ஃப்ரீயா வந்திருக்கு. இத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டெவலப்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் பண்றவங்க எல்லாம் அடுத்து என்ன புதுசா உருவாக்க போறாங்க? இந்த ஒரு கேள்விக்கான பதில் ஒருவேளை ஏஐயோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?